மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளுக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் வழங்கி பணிகள் சிறப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற வகையில் பல்வேறு புதிய பாலங்கள், கல்வியை மேம்படுத்திடும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதிய பள்ளி கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள், மக்கள் நல்வாழ்விற்கான திட்டங்கள், புதிய சாலைகள், மழைநீர் வடிகால்கள், நீர்நிலைகள் மேம்பாடு, திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களையும் வழங்கி சாதனை படைத்துள்ளார்கள். இதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் நாய்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துவதற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள 3 நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையங்கள், புதிய பள்ளி கட்டடம் மற்றும் 2 புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகள், மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பொழுதுபோக்கிற்கான 2 புதிய பூங்காக்கள், மக்கள் உடல்நலம் பேணும் வகையில் புதிய 8 விளையாட்டு திடல்கள் என ரூபாய் 29.88 கோடி மதிப்பில் 17 புதிய திட்டப்பணிகளையும், 10 புதிய ஆரோக்கிய நடைபாதை, 3 நுழைவுசாலை பெயர் பலகை, நடைபாதை மேம்படுத்துதல், 2 புதிய பணிகளாக 7644 தெருக்களுக்கு பெயர் பலகைகள் அமைத்தல், 148 பள்ளிக்கூடங்களை சீரமைத்தல், 291 அம்மா உணவகங்கள் மேம்பாடு, 12 கால்நடை கொட்டகைகள் அமைக்கும் பணி, 2 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்கள், 3 சமூகநல மையங்கள் கட்டும் பணி, செவிலியர் மற்றும் பெண்கள் தங்கும் விடுதி, நாய்களின கட்டுப்பாட்டு மையம், சைதாப்பேட்டை காய்கறி மற்றும் பழங்கள் சந்தை, 12 நீர்நிலைகளை புனரமைத்தல், மெரினா கடற்கரையில் நீலக்கொடி கடற்கரை திட்டம், 3 மழைநீர் வடிகால் பணிகள் என ரூபாய் 279.50 கோடி மதிப்பில் 493 பணிகள் என மொத்தம் ரூபாய் 309 கோடி மதிப்பில் புதிய திட்டங்களை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பிக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி.